இந்த தவுட்டு தற்குறிங்க இருக்கானுங்களா, இந்த தவுட்டு தற்குறிங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு குடவுன் இருக்கு. அந்த குடவுனோட பேர் வந்துட்டு பாலிமர் டிவி. திரு அன்பானந்தம் அவர்களுக்கு நேத்து ரிமாண்ட் ரிஜெக்டட். அதாவது இவரை ஜெயிலுக்குள்ளேயே வைக்கக்கூடாது, இந்த கேஸ் ஜெயிலில் வைக்கிறதுக்கு ஃபிட்டே இல்லை அப்படின்னு சொல்லி ஜட்ஜி சொல்லி அனுப்பியிருக்காங்க. உங்களை கேவலப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. The court is inclined to not authorized further detention அப்படின்னா என்ன, அன்பானந்தம் அவர்களை ஜெயிலில் நீ வைக்க கூடாதுன்னு தெளிவாக தானே எழுதி இருக்குது. என்ன எதுன்னு தெரியலன்னா போய் லாயர் கிட்ட கேட்டா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க, இல்ல போலீஸ் கிட்ட கேட்டு ப்ராப்பரா நியூஸ் எடுத்துட்டு அப்புறம் போடணும். அதை விட்டுட்டு அப்படியே ஆர்கஸ்டம் ஆகிக்கிட்டே இருக்கிறானுங்க. இன்னமும் வந்து அரெஸ்ட்னு சொல்லி ரிமாண்ட் ரிஜெக்ட் ஆகிட்டு தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெளியே வந்தாரு, சரண் வெளியே வந்தாரு, எல்லாருமே வெளியே வந்திருக்காங்க. எல்லாத்தையும் அடுத்த நாள் காலையில் போட்டு இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறது. சரணை வந்துட்டு வானவில் குரூப்னு சொல்லி LGBT கம்யூனிட்டி மொத்தத்தையும் நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க. பீப்பிள் ஹேவ் டு பாய்காட் பாலிமர். அது மட்டும் இல்லாம ஒரு பெண் லாயரோட மெடிக்கல் கண்டிஷனை பத்தி நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க, அதுக்கும் சேர்த்து கேஸ் வாங்குவீங்க. விஜய் அவர்கள் வந்து ஜெயலலிதா வீட்டில் போயிட்டு இப்படி நின்று ஒரு வீடியோ போட்டார்ல, அதே மாதிரி மரியாதையும் ஒரு சாரி சொல்லிட்டு கிளம்பிட்டே இருங்க, இல்லைன்னா உங்க மேலேயும் லீகல் ஆக்ஷனும் அவதூறு கேஸும் பாயும் பாலிமர் டிவி.